தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைந்தது. வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கான பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளன. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் முதற்கட்டமாக 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரே தொகுதிக்கும் நாளை காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பரப்புரை நேற்று மாலை முடிவடைந்தது. தமிழ்நாட்டில் மாலை 6 மணி வரை அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரை முடிவடைந்த நிலையில் வெளியூர் ஆட்களை தொகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் பட்டியல், எழுதுபொருட்கள், அழியாத மை, சீல் வைப்பதற்கான அரக்கு உள்ளிட்ட வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று நடைபெறுகிறது. இதுவரை லாரிகள் மூலம் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தாமதத்தை தவிர்க்கும் வகையில் 3 அல்லது 4 வாக்குச்சாவடி மையங்கள் வீதம் கார்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த கார்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்கு மையங்களுக்கு மத்திய துணை ராணுவப் படையினர் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இதனிடையே தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளியூர் ஆட்கள் தங்கியுள்ளார்களா என்பது குறித்து விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். விழுப்புரத்தில் 25க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினர். கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. வருகை பதிவேடு இல்லாமல் சுற்றுலா பயணிகளை தங்க வைத்தால் விடுதி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். தென்காசியில் தங்கும் விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நெல்லையில் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் மற்றும் கமாண்டோ படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. நெல்லை டவுன் பகுதியில் இருந்து உடையார்பட்டி வரை நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர்தலையொட்டி ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டதால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேர்தலையொட்டி அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் நாளை விடுமுறை அளிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் வசதிக்காக நேற்றும் இன்றும் சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. இதன்படி சென்னையிலிருந்து 2 நாட்களும் வழக்கமான 2092 பேருந்துகளுடன் 2970 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மற்ற இடங்களுக்கு 3060 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னையில் பணியாற்றும் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்றே தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதன் காரணமாக பல்லாவரம் தாம்பரம் GST சாலையில் நேற்றிரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவின் B டீமாக அதிமுக இருப்பதாக விமர்சித்துள்ளார்.